ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெடிமேட் ஸ்டைலில் லைன் குர்த்தி பேட்ச் ஒர்க்கோட எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 2.5 மீட்டர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். இது கூட அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்கு ரெடிமேடில் இது மாதிரி பேட்ச் ஒர்க் கிடைக்குது. இதை தான் நான் வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த பேட்ச் ஒர்க் கூடவே ஸ்லீவ்க்கு வைக்கிறதுக்காக இது கூடவே லேஸும் கொடுத்துருக்காங்க. இதை இந்த சுடிதாரோடு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ராங் சைடாக திருப்பி விட்டுக்கலாம். ராங் சைடாக திருப்பி மடித்து போடணும். எப்போவுமே நம்ம சுடிதார் வெட்டும் போது எப்படி மடித்து போடுவோமோ அது மாதிரி மடித்து போட்டுக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி அது மாதிரி போடலை. ஏன்னா எனக்கு டிசைன் அது மாதிரி மடித்து போட்டால் ஒரு பக்கம் அந்த பூ மேலே பார்த்த மாதிரி, இன்னொரு பக்கம் கீழே பார்த்த மாதிரியும் வருது. அதனால் நான் சிங்கிளாக மடித்து போட்டு ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக கட் பண்ண போகிறேன். உங்களுக்கும் அது மாதிரி டிசைன் தலைக்கீழாக வர மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரியே மடித்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு சிங்கிளாக போட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிங்கிளாக மடித்து போட்டு ஃபோல்டு சைடு என்ன பார்த்த மாதிரியும் ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரியும் போட்டிருக்கேன். இப்போது கீழே மேலே கீழேன்னு இருக்கிறத ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டு அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுலேருந்து நம்ம சுடிதாரோட உயரம் எவ்வளோ வேணுமோ அந்த உயரம் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 43 இன்ச்சு தேவைப்படுது உயரம் ரெடி அளவு. அந்த 43 இன்ச்சோட ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு சேர்த்து 43 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ரெடி அளவோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து நான் ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஷோல்டர் வருதோ அந்த 2ஆக பிரித்து அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 14 வருது. அது 2ஆக பிரித்து 7 வருது. அந்த 7லேருந்து 1 மைனஸ் பண்ணி 6 வருது. அந்த 6 மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணலாம். அங்கேருந்து ஆமோல் இறக்கம் எப்படி மார்க் பண்ணேன்னா, நம்ம பாடி சுற்று அளவு எவ்வளோ வருதோ அதை 6ஆக பிரிச்சுக்குங்க. 6ஆக பிரிச்சதை இங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். நான் எடுத்துருக்க அளவு 38 வருது. அது 6ஆக பிரித்தா 6.25 வருது. அதை மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். இங்கே எல் ஷேப் மாதிரி இருக்குதுல்ல, இந்த இடத்துல 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி அதை நம்ம அப்படியே வளைச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம செஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணோன்னு பார்க்கலாம். செஸ்ட் லைன் நமக்கு மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்குங்க. இப்போ நான் எடுத்துருக்க அளவு 38 இன்ச்சு. அந்த 38 இன்ச்சு நீங்கள் லூஸாக வச்சு எடுத்திங்கன்னா அதை நீங்கள் அப்படியே 4ஆக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கரெக்டாக வச்சு 38 வருதுன்னா அது கூட 1 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற 38ஓட 1 இன்ச்சு சேர்த்தா 39 இன்ச்சு. இதை நான் 4ஆக பிரிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் தான் நம்ம ஃபிட்டிங்காக டைட்டாக போடணும். சுடிதாரில் ஓரளவுக்கு லூஸ் இருந்தால் தான் அது ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது 39 இன்ச்சு 4ஆக பிரித்தா 9.25 வருது. அந்த 9.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அது கூட தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்ட இடத்துல நீங்கள் 2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் லைன் எப்படி எடுக்கணும்னா, மேலே ஷோல்டர் கோடு கிழிச்சிருக்கோம்ல, அங்கேருந்து 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் 14.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எல்லாருக்கும் பொதுவான அளவு தான். 14, 14.5 இது கரெக்டாக வந்துடும். இப்போ நான் 14.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஒரு கோடு கிழிச்சிருக்கேன். இப்போ நம்ம மேலே எவ்வளோ எடுத்தோமோ அதுலேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வேஸ்ட் லைனுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே 1 இன்ச்சு எல்லாருக்குமே கரெக்டாக வரும். அப்படி நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப லீனாக ஒல்லியாக இருந்தீங்கன்னா 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுவே கரெக்டாக வந்துடும். அப்படியும் உங்களுக்கு அந்த ஷேப் வேணும், ரொம்ப நல்லா ஷேப்பாக வேணும்னா இடுப்புக்கிட்டே எவ்வளோ சுற்றளவு வருதோ, அதாவது உங்களுக்கு ஷேப் வர இடத்துல எந்த அளவு சுற்றளவு இருக்கோ அதை 4ஆக பிரித்து அங்கே வச்சுக்கோங்க. இப்போ நான் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 9.25 எடுத்தேன். அதுலேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 9.25 எடுத்திருக்கேன். 9.25 மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். லைன் குர்த்திக்கு இந்த செஸ்ட் லைனும் வேஸ்ட் லைனுமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஷேப் வேணும்னா நம்ம ஹிப் லைனும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஹிப் லைன்னா நம்ம சாதா சுடிதாருக்கு கட்டுக்கிட்ட தைப்போல அதுதான். இப்போ மேலேருந்து 20 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அங்கே ஒரு கோடு கிழிச்சிக்கலாம். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இப்போ செஸ்ட் லைனில் எவ்வளோ எடுத்தோமோ அதுலேருந்து 1லேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். செஸ்ட் லைன் நான் 9.25 எடுத்தேன். அது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணால் இங்கே 10.25 வச்சுருக்கேன். தையலுக்காக 1 இன்ச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போது ஹிப் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். எந்த அளவு அகலம் இருக்குதோ அந்த அளவு அப்படியே அந்த அகலத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் 1.5 இன்ச் அளவில் மேலே தூக்கி இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா 2 சைடும் துணி தொங்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி மார்க் பண்ணி கோடு கிழிச்சிக்கலாம். இப்போ நம்ம நெக்கை தவிர எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே போட்டு நம்ம பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போது மீதி இருக்க துணியில் இது மாதிரி சிங்கிளாக மடித்து போட்டுக்குங்க. ஃபோல்டு சைடு என் பக்கம் இருக்குது, ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ ஈவனாக வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அது அப்படியே வந்து இப்படி போட்டுக்குங்க. அந்த ஃபோல்டு சைடில் இது மாதிரி போட்டுக்குங்க. 2 ஃபோல்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ இந்த சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணியே எடுத்துக்கலாம். இப்போது மார்க் பண்ணதெல்லாம் இதுலேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேக் சைடுக்கு நம்ம நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோம். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து ஷோல்டரோட அகலம் நான் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டரோட இறக்கம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதை மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே வளைவு போட்டு நான் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க துணியில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி வந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் அந்த பூ வந்து மேலே பார்த்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் நம்ம மேலே பார்த்த மாதிரியே அந்த டிசைன் எடுக்கணும். அது மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கொட்டு போட்டு தான் வரும். அதனால முக்கால் கை தான் எடுக்கிறேன் இப்போ நான். இப்போ இந்த முக்கால் கைக்கு வந்து பூ மேலே பார்த்த மாதிரி இருக்குதுன்னா அந்த சென்டராக வந்து நம்ம கொட்டு போட்டு தான் வரும். இப்போது மீதி இருக்க துணியில் தனித்தனியாக 4 பீஸ் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போது 4 பீஸ்லையுமே அந்த பூ மேலே பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ என் பக்கம் இருக்கிறது கரை பக்கம் 4ம் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த சைட்லேயும் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போது நம்ம பக்கம் கரை பக்கம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு அளவில் துணி எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு கோடு போட்டுக்குங்க. இது எதுக்குன்னா நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஸ்லீவை சென்டரில், அதுக்காக தான் இந்த 1/2 இன்ச்சு. இப்போ இந்த 1/2 இன்ச்சு கோட்லேருந்து நம்ம ஸ்லீவை வந்து நார்மலாக எப்போவுமே கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவோட உயரம் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு ரெடி அளவு வந்து 13.5 இன்ச்சு தேவைப்படுது. அந்த 13 மேலே ஷோல்டரோடு ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும் கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சும் சேர்த்து 15 இன்ச்சு எடுத்துருக்கேன். மொத்தமாக நான் 15 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கிறேன். அந்த 1 இன்ச்சு வந்து நமக்கு மடித்து தைக்க. அடுத்ததாக இங்கேருந்து ஆமல் ரவுண்டு எடுக்கணும். ஆமல் ரவுண்டு வந்து எனக்கு 16 இன்ச்சு வருது. அது 2ஆக பிரித்தா 8 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது மேலேருந்து இறக்கும் 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ 8 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அது பக்கத்தில் 1.5 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணது வரைக்கும் இப்படி வளைச்சி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கான வளைவு வந்து நம்ம சென்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ மேலே வளைச்சி விட்டாச்சு. இது பேக் மட்டும்தான். இப்போ கீழே வந்து கை சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை வச்சுக்கோங்க. நான் 5 இன்ச்சு வச்சுருக்கேன். அங்கேருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக. இப்போ மார்க் பண்ணது இது மாதிரி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ண துணி 4 பீஸாக இருக்குது. இப்போ நம்ம 2 ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க 2 பீஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே மடித்து தைக்க 1 இன்ச் மார்க் பண்ணலாம். அங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்க 2 பீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த 2 பீஸையும்
ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டுக்குங்க. 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டுக்குங்க. இப்போ நம்ம தையலுக்காக அரைஞ்சி விட்டோம்ல, அந்த அரைஞ்ச அளவில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதை பிரித்து விட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தைச்சதுக்கப்புறமா சென்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கீழே 1 இன்ச் அளவில் மடித்து தைச்சிக்கலாம். இப்போது கீழவும் மடித்து தைச்சாச்சு. அப்புறமா நமக்கு லேஸ் தேவையான அளவு ஸ்லீவ்க்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/4 இன்ச்சு கீழே மேலேயும் 1/4 இன்ச் அளவில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே மடித்து இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி மேல் பக்கமும் 1/4 இன்ச் அளவில் இது மாதிரி உள்ளே மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு பக்கம் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்லீவையும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டுக்குங்க. போட்டுட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். சென்டரை இப்படி மார்க் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம பிரித்து விட்டுட்டு இப்போது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் துணியை கழித்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவில் உள் பக்கமாக ஒரு வளைவு போட்டு அதை நம்ம கழித்து இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு சைடு தெரியறதுக்காக அங்கேயும் நம்ம ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லீவையும் தைச்சி எடுத்தாச்சு. இப்போது டாப்போட ஃப்ரண்ட் பீஸை வந்து பேட்ச் ஒர்க் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸை இது மாதிரி சென்டரை வந்து ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்குங்க. மடித்து போட்டு இப்போ இதை நம்ம பிரித்து போட்டுக்கலாம். ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி நான் பிரித்து போட்டிருக்கேன். இப்போது சென்டரில் நம்ம இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்போ வந்து நம்ம அந்த பேட்ச் ஒர்க் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேட்ச் ஒர்க் வந்து நெக்கோட அளவு ஒரு சிலது அகலமாக கொடுப்பாங்க. இது வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் நெக்கோட அகலம் வந்து பேக்குக்கு வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதே 2.5 இன்ச் தான் இதில் வச்சுருக்கேன். கரெக்டாக வந்திருக்கு 2.5 இன்ச்சு. அதே மாதிரி கீழவும் 5.5 இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கு. அதை மார்க் பண்ணி இதே அளவுலேயே நம்ம தைக்க போகிறோம். இந்த பேட்ச் ஒர்க்லேயும் நம்ம சென்டரில் ஒரு ஆர்க் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை பிரித்து அந்த பேட்ச் ஒர்க்கோட நல்ல பக்கம் வந்து கீழே இருக்க மாதிரி இப்படி போட்டுக்குங்க. இப்போது அந்த டாப்போட ராங் சைட் மேலே அந்த பேட்ச் ஒர்க்கோட நல்ல பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்குங்க. சென்டர் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு குண்டூசியால் பின் பண்ணிக்கோங்க. குண்டூசியால் பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக்கு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தைச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையலுக்கு 1/4 இன்ச்சு வெளியே இருக்கிற மாதிரி அந்த தையல் மேலே படாமல் கட் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 இன்ச்சு துணி விட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி இங்கே கட் பண்ணி விட்டுக்குங்க. அந்த தையல் மேலே படாமல் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பும் போது நமக்கு ஷேப்பு கரெக்டாக வரும். இப்போ நம்ம பேட்ச் ஒர்க்கை திருப்புறதுக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த பேட்ச் ஒர்க்கை மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ஓரத்தில் அந்த பிசுரோட ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. அந்த பேட்ச் ஒர்க் மேலே இல்லாமல் அந்த துணி மேலே அந்த ஓரத்தில் தையல் போட்டு இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நல்ல பக்கத்து மேலே பேட்ச் ஒர்க்கை கரெக்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரி வச்சுக்குங்க. சென்டர் கரெக்டாக வருதான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இந்த 1/4 இன்ச் அளவில் நெக்கை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து ஸ்லீவுக்கு வச்ச லேஸ் கொஞ்சம் இந்த அளவு மிச்சமாக இருக்குது. அந்த அளவை நான் இங்கே அட்டாச் பண்ணி தைச்சிக்க போகிறேன். இங்கே தைச்சிட்டு இதை சுற்றி நம்ம அந்த 1/4 இன்ச்சு மடித்து தையல் போட்டே வந்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பேட்ச் ஒர்க் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது பேக் நெக் தைச்சி எடுத்துக்கலாம். பேக் நெக் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் தைக்க போகிறோம். இப்போ டாப்போட நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு அளவில் இது மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிராஸ் பீஸை 2ஆக இப்படி மடிச்சுக்குங்க. இப்படி 2ஆக மடித்து இந்த ஓரத்தில் வச்சு 1/4 இன்ச்சு அளவில் சுற்றி தையல் போட்டு வந்துடுங்க. தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது பேக் நெக்கும் நம்ம தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸை இது மேலே போட்டுக்கலாம். இப்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்க மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ஷோல்டர் 1/2 இன்ச் அளவில் 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணதும் இது மாதிரி பிரித்து விட்டுக்குங்க. பிரித்து விட்டுட்டு அந்த பிசுறு வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட நல்ல பக்கம் உள்ளே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சென்டர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம ஆர்க் கட் பண்ணோம்ல ஃப்ரண்ட் சைடுக்கு, அது வந்து ஃப்ரண்ட் பக்கம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. சென்டர்லேருந்து இந்த சைடு 1/2 இன்ச் அளவு தைச்சிக்கலாம். அதே மாதிரி சென்டர்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச் அளவில் தையல் போட்டுக்கலாம்.
2 சைடும் தைச்சதுக்கப்புறம் அது மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்குங்க. இதே மாதிரியே இந்த பக்கமும் ஸ்லீவை தைச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்லீவ் தைச்சதுக்கப்புறமா இது மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. ராங் சைட் பக்கமாக திருப்பி விட்டுட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த அளவு தையலுக்காக விட்டுருக்கோமோ அதை நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். நம்ம ஷேப் வரைக்கும் 1.5 இன்ச் அளவு தையலுக்காக விட்டுருக்கோம். 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அங்கேருந்து இங்கேருந்து 1 இன்ச் அளவில் தையல் போட்டே வந்து லாஸ்ட்டில் 1/2 இன்ச் அளவுக்கு முடிக்கிற மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். அந்த ஷேப் வரைக்கும் 1.5 இன்ச் அளவில் தைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அது கூடவே 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. 1/4 இன்ச்சு கேப்பில் அது கூடவே 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அடுத்ததாக கீழே வந்து 1 இன்ச் அளவு மடித்து தைச்சிக்கலாம். அதை சுற்றி மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏ லைன் குர்த்தி தைச்சி எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ரெடிமேட் பேட்ச் ஒர்க் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் டிசைன் வந்து தலைக்கீழாக வராமல் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.